வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். வாங்க நம்ம இப்போ வீடியோவுக்கு போகலாம். மெது வடை செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உளுந்தை ஒரு 1/4 கப்பு உளுந்து எடுத்துருக்கேன்னா, உருட்டு உளுந்து அதை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சாவே போதும். நல்லா ஊறிடும். ஊறினோன்னா அதை நல்லா கழுவி எடுத்துங்க. கழுவி எடுத்து நம்ம இதை நீங்கள் தோல் உளுந்துன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் உங்களுக்கு. ஆனால் அது உருட்டு உளுந்து உங்களுக்கு சீக்கிரம் ஊறிடும். 20 நிமிஷத்துலேயே ஊறிடும். இந்த உளுந்தோட இப்போ என்ன நம்ம சேர்க்க போகிறோன்னா, 1 ஸ்பூன் அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, கழுவி எடுத்ததை மிக்ஸி ஜாரில் சேர்த்துங்க. உப்பு தேவையான 1 ஸ்பூன் அரிசி மாவு, உளுந்து இதை சேர்த்து நல்லா மிக்சியில் ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமே 2-3 வாட்டி நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்ற போகிறோம். இதுக்கு கிரைண்டர்லாம் தேவையில்லைங்க. கிரைண்டரில் அரைக்கணும், அப்படியே பஞ்சு போல் வரணும், தண்ணியில் போட்டு பார்க்கணும் அப்படிலாம் தேவையில்லை. ரொம்ப ஈஸியாக மெதுவடை ஹோட்டலில் நீங்கள் சாப்பிட்றதோட அதிக சுவையில் நம்மளே வீட்டில் செய்யலாம். இப்போ 1 ஸ்பூன் தண்ணி அடுத்தது சேர்க்க போகிறோம். 1 ஸ்பூன் தண்ணி சேர்த்து மறுபடியும் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறோம். நான் 1 ஸ்பூன் தண்ணி தான் சேர்த்து அரைச்சிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் 2 ஸ்பூன் தண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா அரைஞ்சி வந்துடுச்சு. அடுத்தது இன்னொரு ஸ்பூன் தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அழகாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறோம். கிரைண்டரில் அரைக்கணும்னு தேவையே இல்லை. சின்ன ஜாரில் அரைச்சிங்க. பெரிய ஜார் வேணாம். கொஞ்சமாக இருக்கிறதுனால சின்ன ஒரு ஜார்லேயே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ உளுந்து அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டோம். இதில் இப்போ என்னென்ன சேர்க்க போகிறோன்னா, சின்ன வெங்காயம் 2 கைப்பிடி அளவு, 2 பச்சை மிளகாய், இஞ்சி ஒரு துளி, 1 ஸ்பூன் அளவு இஞ்சி நறுக்குனது, கருவேப்பிலை, மல்லித்தலையும் கொஞ்சம் சேர்த்துங்க. ஒரு 1/2 ஸ்பூனு மிளகாய் நல்லா இடித்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் கையால் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுப்போம். கருவேப்பிலை, மல்லித்தலை, வெங்காயம் பிசைஞ்சிக்கிட்டு, இன்னொன்று முக்கியமானது நம்ம சேர்க்க போகிறோம். 1 ஸ்பூனு நம்ம ரவா சேர்க்க போகிறோம். நல்லா வறுத்த ரவாவாக எடுத்துங்க, ஃப்ரெஷ்ஷான ரவாவாக அதை எடுத்து இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மாவோடு சேர்த்து பிசைஞ்சிக்க போகிறோம். இந்த ரவா நமக்கு நல்ல ஒரு மொறுமொறுப்பு கொடுக்கும். அதுக்காக தான் இந்த ரவா. இப்போ இதில் சேர்த்து பிசைஞ்சிட்டு உப்பை சரி பார்த்துங்க. முன்னாடியே நம்ம கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இருந்தாலும் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்து பிசைஞ்சு வச்சுங்க. மாவு இந்த பதத்தில் இருக்கணும் நமக்கு. இப்போ அடுப்பில் எண்ணெய் சட்டியை வச்சு எண்ணெய் காஞ்சோன்னே நம்ம கொஞ்சம் ஒரு துளி எடுத்து போட்டு எண்ணெய் காஞ்சிட்டான்னு பார்த்துட்டு கையில் மாவை நல்லா உருட்டி, நான் 4 விரலில் வச்சு கட்டை விரலாலே ஒரு ஓட்டை போட்டு அப்படியே போட்டுருவேன் எண்ணெயில் அழகாக. உங்களுக்கு எப்படி தட்டை வருதோ ஒரு இலையிலையோ இல்லை பாலித்தீன் கவர்லேயோ வச்சு நீங்கள் அழகாக தட்டி போட்டு எடுத்துருங்க. நல்லா போட்டு 2 பக்கமும் நல்லா வேக விட்டு முருகலாக எடுத்துருங்க. வடை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே மெது மெதுன்னு இருக்கும். கலரும் அவ்வளோ அழகாக அப்படியே பொன்னிறம்னு சொல்கிறோம்ல, அந்த கலரில் நம்ம வடையை எடுக்கணும். இதை நீங்கள் சாப்பிட்ற வரைக்குமே ஒரு 2 மணி நேரம், எப்போ ஒரு 3 மணி நேரம் வச்சாலும் அப்படியே இருக்கும். வடை அப்படியே மெது மெதுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். சப்புன்னு போகாது. அதே மாதிரி எல்லா வடையும் போட்டு எடுத்துருங்க. ரொம்ப ஈஸி வடை செய்கிறது. ஒரு 1/2 மணி நேரம் இருந்தால் போதும். மெது வடை ரொம்ப ஈஸியாக செஞ்சு எடுத்துடலாம். அங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கு அதோட கலரு, அந்த வடை ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வடை. நான் அதை 2ஆக உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ நீங்கள் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றதோட பல மடங்கு ருசி அதிகமாக இருக்கும். ஆரோக்கியமானது. அங்கே பாருங்கள், எந்த சோடாப்பு எதுவுமே சேர்க்கல. அவ்வளோ சாஃப்டாக எப்படி அழகாக இருக்குது பாருங்கள். இந்த வடையை பார்க்குறப்பே உங்களுக்கு நிச்சயம் சாப்பிட்ணுன்னு தோணும். இன்றைக்கே இந்த வீடியோ பார்க்குற இன்றைக்கே நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த வடையை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு, உங்கள் நண்பர்களுக்கு, உங்கள் தோழிகளுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க. நன்றி, மகிழ்ச்சி.